தாம்பரம் இஸ் மாடம்பாக்கம் லொக்கேஷன் தான். மாடம்பாக்கத்துலேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் இருக்கா மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் 3 வீடு இருக்கா மாதிரி ஒரு 2 BHK அண்ட் 1 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம மாடம்பாக்கம் சிவன் டெம்பிள்னா எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதா நம்மளுக்கு மாடம்பாக்கம் சிவன் டெம்பிள். எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. மாடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தாங்க. நீங்கள் நடந்து போகிற தூரத்தில் நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இன்னும் நான் எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு 1 BHKவும் 2 BHKவும் தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பாருங்கள். ஸோ பக்கா கண்டிஷன் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருங்க. நீங்கள் மாடம்பாக்கத்தில் எங்கே போய் தேடினாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், இது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, நம்ம சேனலில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைட் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. நீங்கள் மாடம்பாக்கம் லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையாக இருக்க மாதிரி நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நல்ல ஒரு கண்டிஷனில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கானது தாங்க. இது பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சைட் நம்மளுக்கு 3 வீட்டும் வந்துருவாங்க. ஒரு பூஜா ரூமும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க, இந்த டோர் பாருங்களேன், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே வாங்க, உள்ள வந்தவனே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் இஸ் மாடம்பாக்கம் லொக்கேஷன் தான். மாடம்பாக்கத்துலேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் இருக்கா மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் 3 வீடு இருக்கா மாதிரி ஒரு 2 BHK அண்ட் 1 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி தான் இது உங்களுக்கு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தெரியும். நான் சொல்லலை அப்படின்னா இது ஒரு நியூ ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 3 வீடு தாங்க இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிருங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தேன் மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துடலாமா? நான் திருப்பியும் சொல்கிறேங்க, நம்ம சேனலில் ஒரு ப்ராப்பர்ட்டியும் சூஸ் பண்ணி நான் தேடி பார்த்து உங்களுக்கு எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் உங்ககிட்ட நான் எடுத்து வந்து சேர்க்குறேன். நம்ம சேனலில் ரெகுலராகவே பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி கிடைக்குங்க. இதுதான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக மாடம்பாக்கத்தில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மாடம்பாக்கம் சிவன் டெம்பிள்னா எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதா நம்மளுக்கு மாடம்பாக்கம் சிவன் டெம்பிள். எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. மாடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தாங்க. நீங்கள் நடந்து போகிற தூரத்தில் நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இன்னும் நான் எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படின்னா நம்ம மாடம்பாக்கம் EB ஆஃபீஸ்னால் எல்லாருக்குமே தெரியும். EB ஆஃபீஸ்லேருந்து ஒரு 4வது ப்ராப்பர்ட்டியாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் கொடுத்துருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சஸ்கல் சொந்தங்களோட அவங்களோட ஒரு வீடு தான், சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 1 BHK வரும், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 2 BHK, செகண்ட் ஃப்ளோரில் 2 BHK வரும். டோட்டலாக நம்மளுக்கு 3 யூனிட் தான். செகண்ட் ஃப்ளோரில் இருக்க யூனிட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு 1 BHKவும் 2 BHKவும் தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பாருங்கள். ஸோ பக்கா கண்டிஷன் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருங்க. நீங்கள் மாடம்பாக்கத்தில் எங்கே போய் தேடினாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், இது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, நம்ம சேனலில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ ஏரியாலாம் பாருங்கள், எவ்வளோ டீசெண்டாக இருக்கும் பாருங்கள். மரங்கள்லாம் வச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப க்ரீனிஷாகவே இருக்குது. அதுமாதிரி சென்னை கார்பரேஷன் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான், சரிங்களா? அப்படியே அவங்க உள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்லேயே பாருங்கள், எனக்கு பிடிச்ச சாய்பாபா ஃபோட்டோலாம் போட்டு கேட் போட்டிருக்காங்க. ஸோ கேட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு SS இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது 9 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட், சரிங்களா? ஆனால் நான் சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு 9 இயர்ஸ்னு தெரியும். ஒரு புது வீடு போய் வாங்கினா எப்படி இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் நம்ம கட்டி சேல்ஸ் பண்ணோம், அந்த ரீசனுக்காக சேல்ஸ் பண்ணல, அவங்க இருக்கிறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டியை கட்டாங்க, சரிங்களா? ஸோ இப்போ அவங்க சேல்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு ரிவர்ஸ் அண்ட் கண்டிஷன், ரெட் பிரிக் இது மட்டும் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் 3 வீடு சொல்லியிருந்தேன். 2 வீட்டுக்கு மட்டும் தான் கார் பார்க்கிங் வரும். 2 BHK வந்து 2 வீடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மட்டும் நம்மளுக்கு கவர்டு கார் பார்க்கிங் வரும். 2 XUV காரையும் நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணலாம், அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது. ஸோ 1 BHKக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைக் பார்க்கிங் மட்டும் தான் இருக்குது. அது மாதிரி இந்த லொக்கேஷனில் நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் லாரியில் வாட்டர் வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே இந்த ஏரியா கிடையாது. இந்த ஏரியா வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டி டேங்க் 10,000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. சம் பார்த்தீங்கன்னா 6,000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. வீடு சுற்றி நம்மளுக்கு செட் பேக் இருக்குங்க. வாங்கல இதோ பாருங்க, சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இங்கெல்லாம் 2 அடி இருக்குது. ஸோ பேக் சைடில் ஒரு 4 அடி நல்ல ஒரு பெரிய செட் பேக் நம்மளுக்கு இருக்குங்க. கீழெலாம் பாருங்கள், உங்களுக்கு
ஒரு சின்ன இடத்துல நீங்கள் பார்த்தா கூட இது ரீசேல் வீடாரி அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெளியே பண்ண ஒரு டேப் நீங்கள் எதனா கார் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டேப் ப்ரொவிஷன் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மோட்ரு போர்வெல்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம 1 BHK பார்த்துடலாங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய சேஃப்டி கில்கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கேமரா பாருங்கள். ஸோ HD கேமரா, நல்ல ஒரு பெரிய ஹை டெஃபினேஷன் கேமரா நம்மளுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இந்த ஸ்டேட்டில் இல்லை, இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்கள் கையில் ஃபோன் இருந்து நெட் இருந்தால் நீங்கள் அங்கேருந்தே நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாகவே பார்த்துக்க முடியுங்க. அது மாதிரியான ஒரு கேமரா தான் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு லாபி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய லாபியாக இருக்குது. இது நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வருங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேஸ்டேஜ் போகிற மாதிரி நம்மளுக்கு அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இந்த வீட்டில் இருக்க 3 வீடுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் பார்த்த மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு வந்துருங்க. இங்கே வந்து ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு வந்துடும். அது மாதிரி நான் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் தான் சொல்ல போகிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீக்கூட்டில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த 1 BHK ஓட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 617ங்க, 617 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 250 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க 3 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு EB கண்ட்ரோல் பாயிண்ட், அந்த ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைட் பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. நீங்க மாடம்பாக்கம் லொகேஷன்ல மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப நியர்பையா இருக்க மாதிரி நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல நல்ல ஒரு கண்டிஷன்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கானது தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஹுட் அண்ட் விண்டோ நம்மளுக்கு வந்துடும். EB எல்லாமே 3 ஃபேஸ் EB தாங்க. ஸோ இங்கே வந்து நீங்க டிவி யூனிட் செட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து நீங்க டிவி யூனிட் செட் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நீங்க சோபா போட்டுக்கலாங்க. உங்க வீட்டில் எவ்வளவு பெரிய சோபா இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஹாலா தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு இந்த சைடு வந்துடும். சரிங்களா? இங்கே வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. PVC டோர் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ரெஸ்ட் ரூமை பாருங்க, டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாற்றி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. பேரலர் பிராண்ட் ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. ஒரு இந்தியன் கிளாஸ் செட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் ஆஸ் யூஸ்வல் ஒரு ரெஸ்ட் ரூமில் என்னென்ன வருமோ எல்லாமே வந்துடும். அப்படியே வந்து நம்மளுக்கு கிச்சனுங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காம்பேக்டா, இந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு காம்பேக்டான கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனை பாருங்களேன், சவுத் ஈஸ்ட் பார்த்தாம நம்மளுக்கு கிச்சன் இருக்கு. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போதான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. உங்களுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அப்படியே வந்தீங்கன்னா அடுத்து இந்த பெட்ரூம்ங்க 10x11 10க்கு 11 இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? இங்கே பாருங்க, நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த பெட்ரூம்லயும் வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு AC பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருவாங்க. அப்படியே வாங்க, இப்போ 1 BHK நம்ம ஃபுல்லாவே பார்த்துருவாங்க. இந்த 1 BHKக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 38 lakhs 38 லட்ச ரூபா நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்றாங்க. இந்த 38 lakhsல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இந்த கீ மட்டும் தான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதுல நம்மளுக்கு பிரைஸ் நெகோசியேஷன் இருக்கு. சரிங்களா? ஒரு 38 lakhsல மாடம்பாக்கம் லொகேஷன்ல சிவன் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. அடுத்து நம்ம 2 BHK பார்த்துடலாம். வாங்க, இது நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வருங்க. இந்த எஸ்எஸ்லாம் பாருங்களேன், எல்லாமே இப்போ தான் நம்மளுக்கு புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு ரீசேல் வீடு மாதிரியே தெரியாது. நான் சொன்ன மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி நம்ம வீடு இருக்குது. சரிங்களா? நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்கலாம், இங்கே வந்து பாருங்க. ஏன்னா அவரு 4 பிளான் போட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதனால இந்த பிளான்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே நம்ம தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே ஒரு வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணிக்கலாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு அந்த வாஷிங் மிஷின் அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்கு. இந்த பால்கனியும் நம்ம வீட்டு பால்கனி தான். இப்போ நம்ம அந்த 2 BHK பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, இந்த 2 BHK வீட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு 4 பால்கனி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பால்கனி பார்த்துறோம். உள்ள போய் மிச்சம் இருக்க 3 பால்கனி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு CCTV கேமரா நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு வந்துருங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 BHK பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இதோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1241 ஸ்கொயர் ஃபீட், 1241 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு பில்டப் ஏரியா. நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 502 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். அதாவது 50% யூடிஎஸ் மட்டுமே வந்துடுவாங்க. அப்படியே உள்ள வாங்க, வீடை பாருங்க.
எவ்வளோ பிராண்ட் நியூ கண்டிஷனில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷனில் தான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் மறைச்சி அது மாதிரிலாம் எதுவுமே போடல. என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே தான் உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். சரிங்களா? நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாடம்பாக்கத்தில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் எனக்கு இந்த கோயில், இந்த சிவன் கோயிலுக்கு நான் அடிக்கடி போயிட்டு வரேன், எனக்கு சிவன் கோயில் ரொம்ப பிடிக்கும், அது நியர்பை எதனா ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரும் இந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இங்கே டிவி யூனிட் செட் பண்ணிட்டு அப்படியே இந்த திரும்பி ஹாலை காட்டுங்களேன். எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. 1241 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அரை கிரவுண்டுக்கு மேலே நம்மளுக்கு பில்டப் ஏரியா மட்டும் வந்துடும். நல்ல ஒரு பெரிய பில்டப் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரிங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ மேலே பார்த்தா இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே எதாவது நீங்கள் ஷீட் மாதிரி அது மாதிரி போட்டு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா மேலே அந்த இன்வெர்ட்டர் அதுக்கான ப்ரோசின் எல்லாமே நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குங்க. வாஷ் பேஷனோட டிசைன் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு 3 விண்டோ வந்துடுவாங்க. அப்படியே வாங்க. கிச்சனுங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குங்க. கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக 3 விண்டோ இருக்குது. லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் நீங்கள் மாடலர் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே வாங்க. இந்த டோரோட டிசைன் பாருங்கள், அந்த ஒரு 3D பேட்டர்ன் மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ஆனால் 3D கிடையாது, ஆனால் ஒரு 3D பேட்டர்னில் நம்மளுக்கு அந்த டோர்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பால்கனிங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு பால்கனி பார்த்தோம். இது நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இருக்க செகண்ட் பால்கனிங்க. இந்த பால்கனியும் நல்ல ஒரு காம்பேக்டான பால்கனியாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுமாதிரி சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லையும் நாங்களே உங்களுக்கு அந்த லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். கிச்சன் பக்கத்துல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11x11. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்களேன், இங்கேயும் நம்மளுக்கு லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. வென்டிலேஷனுக்காக 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. ரோட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு ஒரு பால்கனி இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு தேர்ட் பால்கனி. ஆல்ரெடி நம்ம வெளியில் ஒரு பால்கனி பார்த்தோம், கிச்சனில் ஒரு பால்கனி, இங்கே ஒரு பால்கனி. இந்த பால்கனி நல்ல ஒரு பெரிய பால்கனியாக இருக்குது. இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், பிவிசியில். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எதனா வென்டிலேஷன் வேணும்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டோர் மாதிரி இருக்குது நம்மளுக்கு பால்கனியில். கைப்பிடிலாம் நம்மளுக்கு எஸ்எஸ்ல இருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு கிளாஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான ஏரியாங்க. மாடம்பாக்கத்தில் நீங்கள் எங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் சரி, நீங்கள் இதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு செட் ஆகாமல் ஆகாதான்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரிங்களா? இது ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம்ங்க. இங்கே பாருங்கள், வெஸ்டர்ன் கிளாஸ் செட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ மாடல் டைல் நம்மளுக்கு எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஹேண்ட் ஷவரும் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ஷவரும் இருக்குது. எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் இருக்குது. எதுவுமே இவங்க இன்னும் யூஸ் பண்ணல. 9 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி. ஆனால் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி எல்லாமே நியூவாக சேஞ்ச் பண்ணி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. அப்படியே வாங்க, நம்ம அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாம். இன்னொரு ஹாலை காட்டிடுங்களேன். எவ்வளோ பெரிய ஹால் பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இபி டிப்பர் பாயிண்ட், அந்த கண்ட்ரோல் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா, ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பூஜா ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே ஒரு பூஜா ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க. இந்த டோர் பாருங்களேன், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே வாங்க. உள்ள வந்தவனே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பூஜா ரூமாவே இருக்கு. இங்கெல்லாம் நீங்க எதனா அந்த பூஜா திங்ஸ்லாம் வைக்கணும்னா அதுக்கான நம்மளுக்கு அந்த ரேக் செட்டப்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உள்ளே நம்மளுக்கு ஒரு லைட் செட்டப்லாம் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம், லாஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் பாருங்க, நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x12, 10x12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லேப்ட் இருக்கு, கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 3 பால்கனி உங்களுக்கு காட்டிட்டேன். இது 4வது பால்கனி, லாஸ்ட் பால்கனி நம்மளுக்கு. சரிங்களா? இங்கே வாங்க. இங்கே பாருங்க, இதுக்குள்ளேயும் பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்காரு. ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த சேஃப்டி கிரிக்கெட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வாங்க. ஸோ உங்களுக்கு மழைலாம் பெஞ்சதுன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் அந்த கயிறு கட்டிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் அந்த துணிலாம் காய போட்டுக்கலாங்க. அதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய பால்கனியாக தான் இருக்குது லாஸ்ட் பால்கனி. நம்ம லாஸ்ட் பால்கனியும் பார்த்துருங்க. இந்த பெட்ரூம்லேயே நம்மளுக்கு ஒரு 3 விண்டோ வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு ஏசி பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம்ங்க. இந்தியன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், நம்மளுக்கு ஹேண்ட் ஷவர் எல்லாமே வந்துருங்க. ஆல்ரெடி நம்ம 1 BHK பார்த்துருவோம், 2 BHK உங்களுக்கு காட்டிட்டேன். சரிங்களா?
உங்களுக்கு வேற எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க என்கிட்ட எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி கேட்குறீங்களோ நான் உங்களுக்கு எப்படிலாம் பெஸ்ட்டாக கொடுக்கலாம், எப்படி பெஸ்ட்டாக கொடுத்தா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் தேடி ஒரு ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணி உங்களுக்காக நான் போட்டுட்டு இருக்கேங்க. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக மட்டும் தான் இருக்கும். சரிங்க, இந்த 2 BHKக்கு என்ன பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 68 lakhs 68 லட்ச ரூபா உங்களுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த 68 லட்ச ரூபாவில் பார்த்தா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் அடிஷனல் காஸ்ட் எதுவுமே வராது. நீங்கள் அடிஷனல் காஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் இந்த ஹுட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எல்லாமே சேர்த்து தான் 68 லட்ச ரூபா உங்களுக்கு வரும் 2 BHK. 1 BHK பொறுத்தவரை 38 lakhs வரும். அதில் நம்மளுக்கு பிரைஸ் நெகோசியேஷன் இருக்குங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.